தாயார் தோற்று போயிடக்கூடிய நான் அடுத்த நாள் செத்திருக்க வேண்டியதை நான் இனி உயிரோட இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். தேசிய பற்றாளனை காரணம் இல்லாமல் தடுத்து வச்சு சாந்தனோடு அதிக காலம் சிறையில் வாழ்வை துறைத்த முருகன் அண்ணா எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்ன தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம துயரம் இல்லாமல் அதுக்கு மேலே இப்பவும் இராணுவ காவலன்களின் எத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பா என்ன தவிர யாருக்குமே தெரியாது. அந்த நாக்கு காக்கான வந்து இப்போ இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவினுடைய வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மாவட்டம் எள்ளங்குளம் இந்து மயானம் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். இதில் முதல் துயிலமிலம் ஒன்று இருந்தது. அதுக்கு மேலே இப்போ வந்து ஸ்ரீலங்காவினுடைய ஆயுதப்படைகளுடைய முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் பயணிக்கிற அந்த விடயம் என்பது சரியாக ஒரு இடத்துக்கு முதல் பல்வேறுபட்ட காணொலிகள் நாங்கள் பகிர்ந்திருப்போம். அதனுடைய நினைவேந்தல் தொடர்புடைய ஒரு விஷயத்துக்காகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சரியா ஒரு வருஷத்துக்கு முதல் இதே நாளில் வந்துடக்கூடிய அந்த செய்தி. இப்போ நாங்கள் இருக்கிறது எள்ளங்குளம் இந்து மயானம். இந்த இடத்துல தான் தில்லையம்பலம் சுதேந்திரராஜான்னு சொல்லப்படக்கூடிய சாந்தனனை விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். என் மக்களிடம் சென்று கேளுங்கள், அவர்கள் என்னை யார் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். நீண்ட காலம் சிறையில் வதைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு சிறப்பு தடுப்பு முகாமில் வைத்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தான் நிறைய பேர் சொல்லிவினோம். அந்த நினைவுகள் என்பது மிக ரணமானது. அவருடைய குடும்பத்துக்கோ அல்லது இந்த மக்களுக்கோ நீண்ட கால சட்ட போராட்டத்தையும் ஏனைய மனிதாயமான போராட்டத்தையும் நடத்திடக்கூடிய அவருடைய தாயார் தோற்று போயிடக்கூடிய அந்த சந்தர்ப்பம். இன்று அவருடைய முதலாவது வருஷம். அந்த வருஷத்தில் அவர் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு இன்றைய நாளில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது. இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இதில் தான் அந்த எள்ளங்குளம் மயானம் இருக்குது. அதுக்கு நேரம் முன்பாகவே நிறைய பேர் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய துயரம் இல்லாமல் அதுக்கு மேலே இப்போவும் இராணுவ காவலன்கள் இந்த பகுதியில் இருக்குது. அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் ஏனைய விஷயங்கள் எல்லாம் உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்துக்கு வந்தது போலவே அவரை நினைவு கூறுவதற்கும் இந்த ஓராண்டிலே அவருக்கு அங்குரார்ப்பணம் செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்காகவும் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள், ஐயாக்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். என்று சொன்னால் நான் அடுத்த நாள் செத்திருக்க வேண்டியதை நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளையை பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோட இனி இருக்கக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி மீடியா எடுத்து எத்தனையோ இடத்தை ஏறி இறங்கி கடிதங்கள் உடண்டு கொடுத்தும் ஒருத்தருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளையை பார்க்க விடவும் இல்லை, காட்டவும் இல்லை. கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சிடும். அந்த நன்றி ஒன்றைத்தான் செய்தாங்க. இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவைகள் விட்ட கண்ணீராலையும் அதுகள் செய்த ஆதரவாலையும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன். அதால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு துரோகம் செய்தவைக்கும் தான் நான் நன்றி சொல்கிறேன். நான் வயிறறிஞ்ச எதுக்குமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை பார்க்க விடாமல் செய்து போட்டினேன். நான் எத்தனையோ இடத்தை மாடியால் ஏறி என்ற பிள்ளை கையில் பிடிச்சி கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏழாமல் தான் வாரது. எங்களோட ஊர் தம்பி ஒன்று வந்து 11 மணிக்கு இரவு சொல்கிறான், எல்லாரும் போய் படுங்குவோம். முடியாமல் பிள்ளைய ஏறினோம், 10 மணிக்குள்ளே வந்துடுவினோம் என்று சொன்னான். அதை நம்பி கொண்டு போய் படுத்தேன். எனக்கு புறம் எது நடந்ததுன்னு அந்த 6 நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சாந்தன் துயிலாலயம் இன்று வெள்ளிக்கிழமை அவருடைய தாயாராலே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. வடமராட்சி எள்ளங்குளம் துயிலமில்லத்திலே காலை 9 மணிக்கு அந்த புகழுடல் விதைக்கப்பட்ட அதே இடத்திலே அவர் குடும்பத்தினாலே உருவாக்கப்பட்ட சாந்தன் துயிலாலயம் தாயாராலே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது.
பல்வேறுபட்ட அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் ஏன் கடவுளாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயினுடைய அடையாளமாகத்தான் இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கிலே கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையாகிடக்கூடிய சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமிலே குடிவரவு சட்டத்தினுடைய அடிப்படையிலே கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதியிலே 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி அவர் காலமாகியிருந்தார். அவருடைய விடுதலைக்காக அவருடைய குடும்பத்தினர் 33 வருடங்களாக போராடி வந்தார்கள். சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மீள இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு குடும்பத்தினர் 1.5 வருட காலமாக போராடினார்கள். அரசியல்வாதிகள் பலரும் பாராமுகமாக செயற்பட்ட நிலையிலே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் வரை அவருடைய விடுதலைக்காக அவருடைய குடும்பத்தினருடைய எந்த விதமான மன்றாட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவரது உயிரற்ற உடல் தான் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய சொந்த ஊரிலே விதைக்க முடிந்திருந்தது என்பது மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தண்ணாண்ட 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள், மிக புனிதமான நாள். இன்றைய இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒளிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது. சென்ற ஆண்டு இதே நேரங்களில் இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன தவிர யாருக்குமே தெரியாது. ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயமாக கடந்தாலும் இன்றைய இந்த நினைவு நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள், சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும், மறைமுகமாகவும் கன்னடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும். அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள், அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள், அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். அம்மாண்ட 33 வருஷ தவம், ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் ஏமாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கதான் நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு, அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே அண்ணா ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றம். அவர் கண்ணகி அம்மனைத்தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆள். இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவரை 2014 நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்தினர் தான். அவற்றை மூப்பில் அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்போவுமே இந்த கோயிலாகத்தான் கருத்தில் கொள்ளும்.
இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அப்பவும் இதே மக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை, அண்ணா அடங்கிட்டாருண்டாக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை. இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் எது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மையாக சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன், சில விஷயங்கள் வெளியே வரல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் வந்து அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை, அதை என்ன உறுதியாக சொல்ல. நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு சம்மந்தமாக எதுவும் கலைக்க விரும்பலை. அடுத்தது வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி. நான் ஒரு துறவியோட வாழ்ந்துருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து நானும் ஆன்மீக ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன். ஒரு துறவி என்ன எப்படி வாழணும்ன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவார், தனக்கு அடுத்த பிறப்பு இல்லையண்டு. நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை. கடைசி 3 மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாருண்டு. ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் வந்துட்டார். ஒரு தூய ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை. அதை வாங்க மாட்டேன் நான் சொல்லுவேன், அவர் இறக்கலை. இருக்கார், இப்பவும் இருக்கார். அவர் என்ன நிறைய கரைக்கணும், நிறைய சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் கரைக்க முடியலை. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாட இல்லாமல் அவன் இன்றைக்கி இவ்வளோ இருக்கிறது அது அவரோட சக்தி தான். இன்றைக்கி அவங்க அம்மா இவ்வளோ இன்றைக்கி அதை இருக்கிறான்னு சொன்னால் அது சாந்தன் இறைவனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது 2 கரைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா சாந்தன் வந்து அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தார், ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாதவர்கள். அழுதாலே தான் கரைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோடய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு நான்லாம் தாங்குவாதெல்லாம் அவருக்கு அந்த சக்தி இல்லை. அம்மா அழுதா தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை. அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார். இன்றைக்கு அவர் அந்த இறைவன் மேலே காட்டின இறைப்பணி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா சரியாக வச்சுருக்கு, உறுதியாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் மக்களை கொண்டு சொல்ல விரும்புகிறேன், இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒன்று வர விரும்பலை. சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது. யாரும் கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுட்டோம், இனியும் அந்த தப்பலை பண்ணக்கூடாது. நாங்கள் மிகப்பெரிய தப்புட்டோம். நான் போராடினேன் தான், இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா. நான் கொஞ்சம் ஒரு 10% ஏமாந்துட்டேன். ஒரு 10-15% ஏமாந்துட்டேன். இவ்வளவு ஒரு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுது, கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு. இனியும் காலத்துலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன். சாந்தன் அமரத்துவம் அடைந்த சாந்தன் முதலாவது ஆண்டு
நிறைவு நாளில் நாங்கள் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். நினைவாலயம், சாந்தன் நினைவாலயம் என்று நினைவு இல்லம். உண்மையிலேயே இந்த சாந்தனுடைய மரணம் ஒரு மிக கொடூரமானது. இந்த இந்திய அரசாங்கம் எவ்வளோ கொடூரங்களை எங்களுடைய மண்ணில் செய்திருக்குது. வைத்தியசாலை படுகொலை, வெல்வெட்டித்துறை படுகொலை, பிரம்படி படுகொலை போன்ற பல்வேறு தொகையாக படுகொலை செய்திருக்கின்றார்கள். அது ஒரு நாளில் எல்லாமே முடிந்துவிட முடியுங்கள். சாந்தனை எவ்வளோ காலங்கள் 33 வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டு, அது மிக கொடூரமானது. ஒரு ஜனநாயக நாடு, அஹிம்சை நாடு, காந்திய நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் என்று நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. நாங்கள் எங்களோட நாட்டில், எங்களோட மண்ணில், அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில், வடகிழக்கில் தமிழ் பகுதியில் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறது. என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு உருவத்திலே வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் தேசிய பற்றாளனை காரணம் இல்லாமல் தடுத்து வச்சு இந்த 2 தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று சிறையில் அடைத்து வைத்திருந்தது, அப்புறம் கொலை செய்தது. அது கொலை என்று சாதாரணமான கொலையாக இல்லை. அந்த இறுதி ஊர்வலத்தில் கூட அவருடைய உடலை பார்க்கும் பொழுது எவ்வளவு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது, எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவித்து செத்திருப்பார். இதுதான் இந்தியாங்களுக்கு செய்த துரோகத்தனமான இது. ஆனால் உண்மையாக இவரை போன்ற பல்வேறு ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவி கொண்டு தான் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த மண்ணில் உலாவுகின்றன. இதற்கான தீர்வு இன்றைக்கு ஒரு நாளைக்கு மேடம் வார ஞாயிற்றுக்கிழமை கூட வடமராட்சி ஊடக இல்லத்தில் வெல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் சாட்சியங்கள் என்ற ஒரு அறிக்கை ஒன்று யுஎனுடைய பிரிவினால் இந்த ஐடிகே இன்டர்நேஷ்னல் ட்ரூத் அண்ட் ப்ரொஜெக்ட் என்ற இதால் அமைப்பில் வெளியிடலாம். அதில் இந்தியாவினுடைய பல முகங்கள் காட்டப்படும். அதில் உண்மையாக இதை இருக்கிற இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூற வேணும் என்றால், தனி மனிதர்கள் எல்லாரும் ஒதுங்கி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய ஊடகங்கள், யூடியூப் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சாந்தன மரணம் சாதாரண மரணம் அல்ல, ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம். இதுக்கான தீர்வுண்டு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.